இங்கே ஒரு ரிச் மேன் ஒரு ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்டுட்டு பக்கத்தில் இருக்க பொண்ணோட துணியில் மூஞ்ச துடைக்கிறான். அதனால் அந்த பொண்ணு ரொம்பவே கோவப்படுறான். அதோட விடாமல் அந்த பொண்ணோட துணியிலே எச்சு துப்பி பக்கத்தில் இருக்க வாலெட்லேருந்து பணத்தை எடுத்து அந்த பொண்ணுகிட்ட கொடுக்குறான். அந்த பொண்ணு கோவத்தோட உச்சிக்கே போயிட்டு பணத்தை தூக்கி எரிஞ்சிட்டு அந்த ரிச் மேனுக்கு பலார்னு ஒரு அறை விடுறான். இதை பார்த்துக்கிட்டு இருந்த ரெஸ்டாரண்ட் மேனேஜர் வந்து அந்த பொண்ணை வெளியே போ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஆனால் அந்த பொண்ணு என்ன சொல்கிறான் அப்படின்னா, என் மேலே தப்பு இல்லை, இவன் தான் என்ன தப்பாக நடந்துகிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அதை கேட்ட அந்த ரிச் மேன், முதல்ல நீங்கள் இருந்து வெளியில் போய், இது என்னோட பிளேஸ், என்னோட ரெஸ்டாரண்ட் அப்படின்னு அவன் சொல்கிறான். இந்த பொண்ணு ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு நாள் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிற்ப அப்படின்னு சொல்லிட்டு மன கஷ்டத்தோடு அங்கேருந்து போகலான்னு நினைக்கும் போது தான் அந்த பொண்ணு மயக்கம் போட்டு கீழே விழுறா. இதை பார்த்தா அந்த ரிச் மேன் அந்த பொண்ணை ஹாஸ்பிட்டல் கூட்டு போகிறாங்க. ஹாஸ்பிட்டலில் இருக்க டாக்டர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த பொண்ணுக்கு ஸ்டேஜ் 4 கேன்சர், இன்னும் கொஞ்ச நாள் தான் அந்த பொண்ணு உயிரோடு இருப்பான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதை கேட்ட அந்த ரிச் மேன் கொஞ்சம் வருத்தப்படுறான். மறுநாள் அந்த பொண்ணை பார்க்க சாப்பாடெலாம் வாங்கிட்டு போகிறான். ஆனால் அந்த பொண்ணு அந்த சாப்பாடை வாங்க மறுக்கிறான். அந்த பொண்ணு என்ன சொல்கிறான்னா, இது என்னுடைய கடைசி ஆசை, ஒரு நல்ல ரெஸ்டாரண்ட்டில் உட்காந்து நான் டின்னர் சாப்பிட்ணுன்னு ஆசைப்பட்டேன், அது எல்லாமே ஒரு நாள் நாசமாயிட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். இதை கேட்டால் அந்த ரிச் மேன் ரொம்ப வருத்தப்பட்டு அங்கேருந்து போகிறான்.